அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே மேத்தமெட்டிக்கல், கணக்கு அடிப்படையில். நமது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும், புரியுதுங்களா? எப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வரப்போகுது குளிர்காலம், இப்போ வரப்போகுது, கரெக்டுங்களா? வின்டர் சீசன் இப்போ வரப்போகுது. அதே வின்டர் சீசன் என்ன ஆகுங்க, மார்கழிக்கு அப்புறம் மாசி மாசத்துலேருந்து என்ன ஆகும், அப்படியே வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வின்டருங்கிறது முடிஞ்சு போச்சு, அடுத்தது சம்மர் வந்துடுது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடும். ஆனால் சூரியன், சந்திரன் இதெல்லாம் என்னங்க, தினமும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அதெல்லாம் மேக்ஸ், அது எப்பவுமே இருக்கக்கூடியது. அப்போ நீங்க எப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, என்ன செய்யறோம்னாக்கல மேக்ஸ் சார்ந்து படிக்கணும்னு சொல்றது, அதுவே நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கிட்டீங்க. நோ, ஸ்ட்ராட்டஜிங்கிறது டோட்டலி வேற, அது மாற்றத்திற்கு உட்படுது. ஆனா மேக்ஸ்ங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். நீங்க 39ன்னு சொல்லிக்கிறேன்னா எனக்கு 39, உங்களுக்கு 39, இன்னொருத்தருக்கு 39. ஸ்ட்ராட்டஜிங்கிறது அப்படி கிடையாது, மாறும்ல. உங்களது வேறையா இருக்கும் ஸ்ட்ராட்டஜி, எனது வேறையா இருக்கும், கரெக்டுங்களா? மேக்ஸ்ல வர்ற கால்குலேஷன் அதுதான் வேல்யூ. சரி, அதே போல நிறைய பேர் கிளாஸுக்கு இப்போ கேட்குறீங்க. ஒரு கிட்டத்தட்ட இப்போ எனக்கே ஒரு 5-6 காலம் வந்துருச்சு. ஆப்ஷன் கிளாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க, இந்த மந்தோட இதோட ஆப்ஷன் கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா எடுப்பேன். ஆப்ஷன் கிளாஸ் நெக்ஸ்ட் இயர் இருக்கு, ஓகேங்களா? நாம வந்து ரெகுலரா கிளாஸ் கண்டக்ட் பண்றது இல்லைங்க. ரெகுலர் மீன்ஸ் ஏதோ பேட்ச் மாதிரி பேட்ச் வைஸா கிளாஸ்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை. நிறைய சட்டன் ரூல்லாம் வச்சுதான் நான் கிளாஸ் எடுப்பேன். அதனால வருஷத்துக்கே ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் எடுத்தேன்னா அதிகம், கரெக்டுங்களா? அதுல இது ஆப்ஷன் கிளாஸ். அது இல்லாம பொசிஷன் கிளாஸ் இருக்கு, அது ஒரு 3-4 கிளாஸ். அப்போ இது மேனேஜ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். அது நான் இதாகும் போது கண்டிப்பா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேங்க. நெக்ஸ்ட் இயர் எடுப்பேன். என்கிட்ட வந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க, நீங்களே கத்துக்கலாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க முதல்ல ஆப்ஷன் என்னன்னு போய் தேடுங்க, கண்டுபிடிங்க. சரி, இன்னைக்கு நம்ம வருவோம். 25,900 புட்டு 39 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப் சைடு, 39 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட, இந்த பிரைஸை பிரேக் பண்ணாம மார்க்கெட்டால இனிமே எவ்வளவு இறங்கினாலும் மார்க்கெட் மறுபடியும் ஏறத்தான் பார்க்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். தெளிவாக சொல்லியிருப்பேன். அரெஸ்ட் ஆனது தானே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா சிம்பிள். அதே போல இங்கிருந்து இறங்கினது கீழே வந்தாக்கல எங்கிருந்து திரும்புன்றது நமக்கு தெரியும், அது வேற விஷயம் விட்டுருங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. யூடியூப் வரும்போது அந்த இடத்துல எந்த புள்ளியில் வருமோ நீங்க டிசிஷன் எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பேன். பாருங்க, இங்க இருந்து ட்ரேட் ஆகிறது அப்படியே கீழே இருக்காப்ல. மார்க்கெட் அது வரைக்கும் என்ன இருக்குங்க, ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும், ஏறி இருக்கும், இறங்கி இப்படியே ஏறி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடம் பாருங்க என்ன பண்ணிருக்காரு. இந்த இடத்துல மட்டும் ஒரே ஸ்பைக் இவர் ஏறி இருப்பாரு. மார்க்கெட்டு நீங்க எடுத்து வச்சு இந்த ப்ராஃபிட் அத்தனையுமே ஒரே கண்டல கீழே கொண்டு வந்திருப்பாங்க, கால் சைட், கரெக்டுங்களா? இதை பிரேக் பண்ண விடாம எகைன் மறுபடியும் அப்படியே மேலே போயிருப்பாங்க. தட் இஸ் த மேக்ஸ். அப்போ காலை எந்த இடத்துல வாங்கியிருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க என்ட்ரி ஆகணும். மொத்தமா போயிட்டுலாம் என்ட்ரி ஆகக்கூடாது. இப்போ இவர் 39 கீழே இருக்காருன்னா அப்ப கால் தான் மார்க்கெட் மேல போகுது, அப்ப காலை தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். இப்ப காலுக்கு இதே போல இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னா எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், அந்த எந்த ஸ்ட்ரைக்ல அதை என்ன மதிப்பில் எடுக்கணும், அதை என்ன டார்கெட் மினிமம் வைக்கணும், மேக்ஸிமம் என்ன வைக்கணும்ன்றதை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நான் கொடுக்கறது வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டுமே. என்ன டைரக்ஷன் இருக்கு, ஓகேங்களா? இதை வைத்து நீங்க எப்படி வேணா ப்ராக்டிஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணலாம். அதனால படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம். யாரோ கால்ஸ் கொடுக்குறாங்க, இது இங்க சொல்றாங்க அங்க, அதனால நம்பாதீங்க, தயவு செய்து படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.